வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்காலிக புயலாக வலுப்பெற்று பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்பார்த்த அளவிற்கு மேகக்கூட்டங்கள் சேராததால் மழை குறைந்ததாக விளக்கம் அளித்தார். இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். 26, 27 தேதிகளில் நல்ல காற்றுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிவிதை பார்க்கிறோம். நேற்று முதல் பார்த்தீங்கன்னா காற்று குவிவது குறைந்துள்ளது. சிஸ்டத்துடைய மூவ்மெண்ட் குறைந்து விட்டது. அதனுடைய கன்வெக்ஷன்ஸ் குறைஞ்சதன் காரணமாக நேற்று அவ்வளவு குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை நிகழவில்லை நிலப்பகுதிகளில். ஜஸ்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்துக்கு சென்றுவிட்டு திருப்பியும் வலு இருக்கக்கூடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை. இன்று இரவிலிருந்து துவங்க வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதன் போக்கு குறித்து விண்டி மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சரியாண்டி. ஓவர் டு யூ. நன்றி பாலவேல். வங்கக்கடலில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடமேற்கு திசையிலேயே மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. 3 கிலோமீட்டர் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மண்டல தலைவர் பாலச்சந்தர் அவர்கள் குறிப்பிட்டது போலவே இன்று இரவு, நாளை காலை, நாளை இரவு ஆகிய நேரங்களில் மட்டும் அது தற்காலிக புயலாக இருக்கிறது. சைக்ளோன் ஸ்ட்ரோம் என சொல்லக்கூடிய அந்த தற்காலிக புயல் 28ஆம் தேதி இரவு, 29ஆம் தேதி காலை, 29ஆம் தேதி மாலை என 3 படியாக அது தற்காலிக புயலாக தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து பிறகு மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கிறது என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரைபடம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையை கடக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் 2வது கட்டமாக வலுவிழந்துதான் கரையை கடக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவலிலிருந்து கிடைக்கிறது. கிட்டத்தட்ட தற்பொழுது சென்னையிலிருந்து 480 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரமாக மிக 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 மெதுவாக நகர்ந்து வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது 3 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்லது 1.5 நாள் கடல்லையே பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இது தொடர்ந்து மெல்ல கரைக்கு அருகில் வரும் பட்சத்தில் தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை இரவு, 30ஆம் தேதி அதிகாலை ஆகிய பகுதிகளெல்லாம் கனமுதல் மிக கனமழை இருக்கும். ஓரிரு நேரங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதிக்கெல்லாம் சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு நாளைய தினம் சென்னைக்கு கீழே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டத்துக்கெல்லாம் நாளைய தினம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று இரவிலிருந்து நாளை மறுநாள் அதிகாலை வரைக்கும் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கும். ஆனால் புயலாக அது மாதிரி கரையை கடக்கும் பொழுது புயலாகவே கரையை கடக்காது. வலுவிழந்து 2ஆம் கட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்காது. கரையை கடக்கும் பொழுது 35 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தரைக்காற்று வீசும். மற்றபடி மரங்கள் சாய்வதற்கோ அல்லது பொருட்களை அடித்து இழுத்து கொண்டு செல்லும் அளவிற்கோ, கூரைகளை கீழே சாய்க்கும் அளவிற்கோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது. மற்றபடி மழையினுடைய அளவு 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இயல்பா பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு இருக்கும் அப்படின்றது தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. பாலவே.